Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 955 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம கின்னு எல்லாத்துக்குமே போன் பண்றான். என்னடான்னு கேட்டா வேற ஒண்ணும் இல்ல, யாசுய் வந்து அவங்களோட சிம்பல்ல ஒரு சின்ன கோடு போட்டு கொடுத்திருந்தாருல்ல, அதான் கடைசியா சாக போறதுக்கு முன்னாடி நம்ம பெப்போ கூட நம்மகிட்ட கொடுத்திருந்தானே, அந்த விஷயத்தை தான் இன்ஃபார்ம் பண்ணுவான். இந்த மாதிரி ஹபு ஸ்னேக்கோட ஸ்டொமக்ல 2 கோடு வரும். யாசுய் இது நமக்கு கொடுத்த கடைசி மெசேஜ் உடனே அவங்களும் சரி ரைட்டுன்னு கோடு போட்டு விட்டு பார்ப்பாங்க. முதல்ல இது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சது யாருன்னா நம்ம தாத்தா தான். அடுத்து ரிங்கோல இருக்க இவளுக்கும் தெரிஞ்சு போச்சு. அவ பாத்தீங்கன்னா ஸ்வாட்ஸ் எல்லாத்தையுமே டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்படி அடுத்தடுத்து எல்லாத்துக்குமே ஏன் என்னன்னு புரிஞ்சு போச்சு. பிராங்கி பாத்தீங்கன்னா காட்டு தீ மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பான். அவன் கூட தான் உசோப்பும் இருக்கான். மேட்டர் என்னன்னா அவங்க கப்பல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கின்னு கால் பண்ணிருக்கான்னு தெரிஞ்ச உடனே நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, டைமுக்குள்ள நான் கப்பல் எல்லாத்தையுமே தாறுமாறா பிக்ஸ் பண்ணி வச்சிருவேன். போறோம், தட்டுறோம், தூங்குறோம், தூக்குறோம் அப்படின்ட்டு எல்லாம் ஜாலியா கத்திட்டு இருப்பாங்க. ரைட்டு இந்த சிம்பலை பத்தி அடுத்து யார் யாருக்கெல்லாம் தெரியணுமோ அவங்க எல்லாத்துக்கும் தெரிய வைக்கிற வேலையை பார்ப்பாங்க. இப்ப மேட்டர் என்னன்னா இந்த சிம்பலே என்ன ஏதுன்னு நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது. லேண்ட் ஆஃப் ஆனோல இருக்கவங்களால மட்டும்தான் இதை டீகோட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இந்த 2 லைனும், ஐ மீன் அந்த பாம்பு மேல 2 லைன் போட்டிருக்காங்களே அது. உடனே நம்பி இருந்துட்டு நான் வேணா அதை கண்டுபிடிக்கவா, இப்படி இருந்தா ஹபுனா அப்ப 2 கோடு போட்டா பாபுவான்னு கேப்பா. அட புத்திசாலி, இது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீ லேண்ட் ஆஃப் ஆனோல இருக்க போர்ட்ஸ் எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணுமா. முதல்ல 2 கோடு போட்டா அது இட்டாச்சி போர்ட், அது வீசல இண்டிகேட் பண்ணும். அடுத்து நெக்கோ போர்ட், அது பாத்தீங்கன்னா கேட்ட இண்டிகேட் பண்ணும். அடுத்து காவரோ போர்ட், இது ஃப்ராக். அப்புறம் மோகுரா போர்ட், டொககே போர்ட், கடைசியா இருக்கிறது இந்த ஹபு போர்ட். மொத்தத்துல இந்த லேண்ட் ஆஃப் ஆனோல இருக்க எல்லாத்துக்குமே ஆட்டு ரவி, மாட்டு முருகன், கடா குமார் இப்படி பேருக்கு அனிமல்ஸ் பேர் வைக்கிற மாதிரி அவங்க போர்ட்டோட பேர் எல்லாத்தையுமே அனிமல்ஸ் பேரா வச்சிருக்காங்க. இப்படித்தான் சுத்தி ஒவ்வொரு போர்ட்டும் இருக்குது. அதுல இவங்க போக வேண்டிய இடம் அந்த ஹபு போர்ட், அதாவது அந்த சண்டே அப்ப எல்லாம் ஒண்ணு கூட வேண்டிய இடம். அங்க இருந்து தான் உனிகஷிமாக்கு போறாங்க. அதோட பாடி பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும். இப்போ அதுல ஒரு கோடு போட்டதுனால அந்த கோடை காலா அசியூம் பண்ணிக்குவோம். அப்படின்னா பாம்பா இருந்தது இப்ப லிசார்டு மாதிரி தெரியுதா, அப்படின்னா லிசார்டு வச்சிருக்க போர்ட் இது டொககே போர்ட், அது உடோன்ல இருக்குது. சோ யாசு என்ன சொல்லியிருக்காருன்னா ஹபு போர்ட் வேண்டாம், டொககே போர்ட் வழியா போங்க, அப்பதான் எனிமீஸால உங்களுக்கு எந்த பஞ்சாயத்தும் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானிங். ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஸ்னேக்கை யூஸ் பண்ணி ஹபு போர்ட்ல காவாலித்தனம் பண்ண போறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி பண்ணிட்டாங்க. இப்ப அதே இடத்துக்கு போனாங்கன்னா இவங்களுக்கு பஞ்சாயத்து வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் மேபி மாத்திட்டாரோ என்னமோ. ஆமா, கவமட்சு வந்து நம்ம குமாரசக்கி கூட தானே இருக்கான், இப்ப எப்படி இங்க வந்தான், சரி எப்படியோ வந்துட்டான் போல. இன்னைக்கு யாசுயை நினைச்சு ரொம்பவே கவலையா இருக்கும். ஏன்னா இவங்க பிளான சேஃப்டி பண்றதுக்காக மனுஷன் ஏகப்பட்ட விதத்துல யோசிச்சிருக்காரு. கடைசி நேரம் வரைக்கும் அவருக்கு நம்ம தொலையா இருந்திருக்கமே, இதுக்கு கைமாறா என்ன விளக்குமாறு நம்ம பண்ண போறோம் அப்படின்னு அவனுக்கு ரொம்பவுமே ஃபீலிங்கா இருக்கும். சரி என்ன இருந்தாலும் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை இப்ப விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. யாசு எப்பவுமே இவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாரு, நீங்க தான் இந்த நாட்டோட கார்டியன்ஸ்னு. அந்த வேலையை பக்காவா சிறப்பா செஞ்சு முடிக்கணும். ஏன்னா அப்புறம் அவர் பட்ட கஷ்டம் வீணா போக கூடாது. நம்ம ஆளுக மட்டும் இல்ல, நான் கண்டிப்பா இவ்வளவு தூரம் இவங்களால வந்திருக்க முடியாது. அதுக்காகவே எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவான். இப்ப என்னன்னா இவங்களுக்கு தேவையான சோல்ஜர்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து சேர்ந்துகிட்டே இருக்காங்க. அதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய ஹோப் கொடுக்குது. இன்னும் இந்த டெஞ்சிரோன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் எங்க இருக்கா என்னன்னு தெரியல. அவனை கண்டுபிடிச்சிட்டா போதும், இன்னுமே இவங்க டீம் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிரும். என்ன அவனையும் பார்த்தோன்னே ஏய் நீ இன்னும் சாகலையா அப்படின்னு தான் கேட்க போறானுங்க. முதல்ல அவன் உயிரோட இருக்கானான்னு பாப்போம். சரி இப்ப கொசுகி ரீடைனர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிரோ இருக்கான், ஒக்கிக்கு இருக்கா, கவமட்சு, டாக் ஸ்டோமு, அஷுரா டோஜி, நம்ம கின்னு, அப்புறம் ரைசோ, இப்படி அகசாய நயனை சேர்ந்த முக்கியமான ஆட்கள்லாம் ஒரே குறிக்கோளோட ஒன்னா இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் தேவைப்படுறாங்க, பாப்போம் எப்ப கிடைக்கிறாங்க என்னன்னு. இப்ப மொத்தமா கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 5000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. வேற மாதிரி பரவாயில்ல, ஜோரோ இங்கதான் இருக்கான். ஐயா ஒரு வழியா கத்திய வாங்கிட்டான் போலயே. சரி இப்படியே எவ்வளவு நேரத்துக்கு தான் இருக்கிற ஆளுகளையே கவுண்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. பிளான டிஸ்கஸ் பண்ண வேண்டாமா, என்ன பண்ணுன்னு கேட்ட உடனே ஐடோவோட தலையும் உரோச்சியோட தலையும் அப்படி கட் பண்ணி அப்படியே தூக்கி பக்கத்துல வச்சிரும். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். முடிஞ்சா கழட்டி வைங்க, இல்லைன்னா கத்திய போட்டு ரங்கரக்கரன்னு கட் பண்ணி வைங்க. மொத்தத்துல இவங்களுக்கு அவங்க உருப்படாம போகணும், அவ்வளவுதான். ஓடனுக்காண்டி பழி வாங்குறாங்க. ஆனா இதெல்லாம் எதுவும் தெரியாத அந்த கைடோ சாலியா சரக்கு அடிச்சுட்டு இருக்கான். அவன் அப்படி அடிச்சா கூட பரவாயில்ல, பிக் மாமும் கூட உட்காந்து நோ சரக்கு அடிக்க மாட்டான். ஆனா லாரியா அந்த ரெட் பீன் சூப்பர் வாயில ஊத்திட்டு இருப்பான். மொத்தத்துல இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் போல. இடையில சிக்கிறவன் தான் சின்னாபினமாய் சாவணும். டர்ட்டி ஃப்ளோஸ் அப்படியே கட் பண்ணி லேண்ட் ஆஃப் ஆனோக்கு வெளியில காட்டுறாங்க. அதான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த இடத்த காட்டுறாங்க. அங்க இருந்தானே மேலே ஏறி போவாங்க. அப்போ அந்த இடத்த நோக்கி ஒரு கப்பல் ஒண்ணு வந்துகிட்டு இருக்கும். அது வேற யாரும் இல்ல, அந்த ஸ்கிராட்ச் மேன் அப்பு. அதான் அந்த குரங்கு பையன். நான் லேண்ட் ஆஃப் ஆனோக்கு வந்துட்டேன், ஓபன் பண்ணுங்கறாமா. அப்பதான் ஒரு மேட்டரை பத்தி சொல்லுவாங்க. என்னன்னா லேண்ட் ஆஃப் ஆனோக்குள்ள இப்படி ஏறி தான் வரணுமா, வேற வழியே இல்லையா அப்படின்னு நமக்கு டவுட் வருது இல்ல. ஆனா அங்க உள்ள வரக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. சொல்ல போனா 2 வழி இருக்குது. ஆனா அபிஷியலா போறது ஒரு வழி தான். அன்அபிஷியலா
நேரா லேண்ட் ஆஃப் ஆனோக்குள்ள போகணும்னா நம்ம ஆளுங்க போனாங்க பாத்தீங்களா, அந்த வாட்டர் ஃபால்ஸ் மேல கப்பலை விட்டு ஏத்தி அதான் அந்த மீனை யூஸ் பண்ணி ஏறி அதுக்கப்புறம் அந்த பக்கமா போய் சேரணும். இது ஒரு டேஞ்சரான வழி. ஆனா கூடவே முட்டு வலி, முதுகு வலி, மூட்டு வலின்னு எல்லா வழியும் வரும் சேர்றதுக்குள்ள. அடுத்து போற ரூட் தான் ஈஸியான ரூட். ஃபால்ஸ் விழுது இல்ல, அதுக்கு இடையில ஒரு டோர் ஒன்னு இருக்குது. வர்ற ஆளுங்க எல்லாம் பர்மிஷனோட தான் வர்றாங்கன்னா டோரை ஓபன் பண்ணி விடுவாங்க. அந்த வழியா இவங்க சேஃப்டியா உள்ள வரலாம். இதுக்கு ஒரு டிராயிங் மேப் வேற. சரி இப்படிதான் இருக்கும். இந்த அடியில இருக்க கேப் வழியா தான் அவங்க அந்த பக்கமா போவாங்க. ஆமா இது என்ன சப்போர்ட் இல்லாம நிக்குது? சரி என்ன கன்றாவியோ. அந்த இடத்துக்கு போய் சேர்ந்த உடனே அங்க இருந்து கோண்டோலா இருக்குது. அது வழியா அப்படியே மேல வருவாங்க. அதுதான் ஹக்குமை. வந்துட்டு கைடோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா, அவன் வண்டியா திட்டுவான், ஏன்டா வரும்போது பஞ்சாயத்தோட தான் வருவீங்களாடான்னு. ஆஃப் கோர்ஸ் இது ஒரு ஆனுவல் கோல்டன் ஃபெஸ்டிவல், இது எப்படி என்னால மிஸ் பண்ண முடியும் பகா, அதனால வந்துட்டேன் யூ ஸ்டூபிடுமா. அவனுமே ஆமாடா இந்த டீம் தாறுமாறா பண்ணணும்டா தக்காளி வாயா, எல்லாத்துக்கும் தயாரா இருங்க. உடனே அவனுக்கு அங்க சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட ஜாலியா போவான். இப்ப என்னன்னா இவங்க போகும்போது பெரிய சைஸ்ல அவங்க கூட வேற என்னமோ ஒரு உருவங்கள்லாம் நடந்து போயிட்டு இருக்குது. அத தூரமா இருந்து பார்த்துட்டு இருக்க குழந்தைங்க எல்லாம் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா என்னது இது இவ்வளவு கொடூரமா இருக்குது, நம்ம இங்கே இருந்தோம்னா டெஃபினட்டா நமக்கு சங்குதான், அதுல லபக்குன்னு அள்ளி போட்டுட்டு டேஸ்டியா இருக்கும்னு சொல்லிரும். அதனால இங்க இருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்லும் போது உடனே அவங்கள கூட்டு பயமுறுத்த ஆரம்பிச்சிரும். சத்தத்தை கேட்டவனே தெரிஞ்சிருச்சு நம்பர்ஸ் வந்துட்டாங்கன்னு. கிங்கு குயின் எல்லாம் அங்கதான் இருக்காங்கன்னு வைங்க. என்ன குயின் தான் பச்சை பச்சையா திட்டிட்டு இருக்கான். ஏன்னா வரவனுங்க எல்லாம் முரட்டு குடிக்காரனுங்க. ஐடோவே அந்த குடி குடிச்சிட்டு இருக்கான். இல்ல என்ன ஒரு காமெடினா அவ்வளவு நேரம் வெறி பிடிக்க சண்டை போட்டுட்டு இப்ப ரெண்டு பேரும் சேஸ் அடிச்சு சாப்பிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அதான் முடியல. ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தாலே உருப்படாது, ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னா ஒன்னும் உருப்படாது. ஐடோ வேற அந்த ஃபயர் ஃபெஸ்டிவல் நைட்டு செம்மையா இருக்கும் அப்படி இப்படிமா. அவளும் அப்படியா அப்ப என்ஜாய் பண்ண வேண்டியதான்பா. என்ன இப்போதைக்கு சரக்கு அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிருவாங்கன்னு பார்த்தா அப்பதான் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுவாங்க. பிக்மாம் பைரட்ஸும் கைடோவோட பைரட்ஸும் இப்ப அலையன்ஸா ஒன்னு சேர்ந்துட்டாங்களாமா. இதை கேட்டுட்டு மொத்த பேருமே அப்படியே ஆடி போயிட்டாங்க. எது இவ கூட யான்னு. என்ன மேட்டர்னா இந்த உலகத்தையே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆள போறாங்க. அப்படி இந்த உலகம் இவங்க கண்ட்ரோலுக்கு கீழே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி சண்டையை போட்டுட்டு யாரு வின் பண்றாங்களோ அவங்க இந்த உலகத்தை ரூல் பண்ணுவாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்ப பிரச்சனையே அங்கதானே. இனி இதுக்கப்புறம் 5000 சோல்ஜர்ஸ் என்ன 50,000 சோல்ஜர்ஸை கொண்டு வந்தாலும் பிக் மாம் குளிச்சுட்டு அழுகு துணியை தூக்கி போட்டானா போதும், அங்கனையே நாத்தத்துல செத்துருவானுங்க. சரி இதுக்கப்புறம் நம்ம ஆளுக்கு என்னென்னலாம் பஞ்சாயத்து வரப்போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். டாடா. Yeah!